பண்ருட்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் 17 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2016 முதல் 2021 ஆண்டு வரை பண்ருட்டி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யா பன்னீர்செல்வம் வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பண்ருட்டியில் உள்ள சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் நேற்று அதிகாலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். சத்யா பன்னீர்செல்வம் உடல்நலக்குறைவு காரணமாக கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது கணவரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 17 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனை நேற்று இரவு 11 மணியளவில் நிறைவு பெற்றது. இந்த சோதனையின் போது பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர். பண்ருட்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் 17 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2016 முதல் 2021 ஆண்டு வரை பண்ருட்டி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யா பன்னீர்செல்வம் வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பண்ருட்டியில் உள்ள சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் நேற்று அதிகாலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். சத்யா பன்னீர்செல்வம் உடல்நலக்குறைவு காரணமாக கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது கணவரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 17 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனை நேற்று இரவு 11 மணியளவில் நிறைவு பெற்றது. இந்த சோதனையின் போது பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர்.